குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அதாவது போன அத்தியாயத்தில் நம்ம இந்த ராணியானவள் கிருஷ்ணாகரை கூப்பிட்டு தப்பாக நடக்க முயற்சித்தாங்க. அப்போது கிருஷ்ணாகர் என்ன பண்ணுறாருன்னா, நான் உன்னை அம்மா ஸ்தானத்தில் பார்த்தேன், ஆனால் நீ ஏன் என்னை இப்படி நடக்கிற, இதை நான் சற்றும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறார். அப்போது இந்த ராணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ காட்டுக்கு போன ராஜா வந்தா அவ்வளோதான், என்னை கொன்னுடுவார், நான் உயிர் வாழல, இனியும் அர்த்தம் கிடையாது, நான் ஏதாவது விஷத்தை குடித்து செத்துடுறேன் அப்படின்னு தன்னோட சேவகிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு சேவகி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அந்த அளவுக்குலாம் போக வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் போன அத்தியாயத்தில் நடந்த விஷயங்கள். இனிமேல் வர அத்தியாயத்தில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராணிக்கிட்ட அந்த சேவகி சொல்கிறாங்க, அதாவது ராஜா வரும் நேரம் வந்து கொண்டு இருக்குது, நீ என்ன பண்ணுறன்னா உன் தலைமுறையெல்லாம் கலைச்சிக்கோ, துக்கத்தில் இருக்கிற மாதிரி நடி. ராஜா கேட்டால் உன்னோட புதல்வன் என்னை அடைய பார்த்தா, அதெல்லாம் நான் என்ன செய்வேனே எனக்கே தெரியல, அதெல்லாம் நான் இந்த துக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த சேவகி சொல்கிறாங்க. யார்கிட்ட? ராணிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது இந்த சேவகி கிளம்பி போகிறாங்க. அதாவது ராஜா காட்டிலேருந்து வந்துட்டுருக்காரு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. இந்த சேவகி போகிறாங்க. அப்போது ராஜாவும் காட்டிலேருந்து வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு வராரு அரண்மனைக்கு. அப்போது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ராஜாவை வர வைக்கிறாங்க இந்த சேவகி. அப்போ ராஜா கேட்குற, எங்கே ராணி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த சேவகி சொல்கிறாங்க, என்னமோ ராஜா தெரியல, ராணி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ராஜாவும் போய் ராணியை பார்க்க போயிட்டுருக்கார். அப்போது அந்த ராணியானவள் என்ன பண்ணுறாருன்னா, குளிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை, ஏனோ தானோ ஒரு பிச்சைக்காரி மாதிரி தன்னோட கோலத்தையே மாற்றிக்கிறாங்க. அதாவது உடுத்தின உடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கிழிச்சு கந்தலாக ஆக்கிட்டு ஒரு பிச்சைக்காரி மாதிரி காட்சி கொடுக்கணும் ராஜா கிட்ட, அப்போ தான் ராஜா நம்மளை நம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அந்த கோலத்தில் படுத்துட்ருக்காங்க. அப்போ ராஜா கேட்குறாரு, ஏன் என்ன ஆச்சு, நான் காட்டுலேருந்து திரும்பி வரேன், நீ என்னை வரவேற்க ஏன் வரல, இன்னும் நீ இந்த கோலத்தில் இருக்க, என்ன தான் நேர்ந்தது உனக்கு அப்படின்னு அந்த ராஜா கேட்குறாரு. என்னை ராணி சொல்கிறாங்க, என்னை ஒருத்த அடைய பார்த்தா, அவன் என்னை துரத்தினான், நான் ஓடி 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 ஒரு இடத்துல விழுந்து வேற ஒரு அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சிட்டேன், என் மானத்தை காப்பாற்றிக்க, நான் உயிர் வாழ, அதுவும் நான் உயிர் வாழ ஏன் என்ன நான் காப்பாற்றிக்கிட்டேன்னா, உங்களோட முகத்தை ஒரு தடவை தான் நான் பார்க்கணுன்ற ஆசை இருந்தது, அதெல்லாம் தான் நான் என்னை நான் காப்பாற்றிக்கிட்டேன், அப்படி இல்லைன்னா உயிரை போக்கத்துக்காக ஒரு விஷத்தை கூட குடித்து செத்துருக்கலாம் அப்படின்ற. என்னோட ராஜ்யத்தில் யார் அப்படி நடந்தது, யார் அவன் அப்படின்னு ராஜா கோவத்தில் கர்ஜிக்கிறார். வேற யாரும் இல்லை, உன்னோட புதல்வன் தான் அப்படின்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. விசாரிக்கலாமா இதை பற்றின்னு கூட யோசிக்காமல், யார் அங்கே அப்படின்றாரு. சேவங்கள்லாம் ஓடியாராங்க. என்னோட புதல்வன் கிருஷ்ணாகரை எரித்து சாம்பலாக்கு, அப்படி இல்லையா அவன் 2 கையும் 2 காலையும் வெட்டி போடுங்க அப்படின்ற. இதை கேட்ட சேவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜா ஏதோ கோவத்தில் சொல்கிறாரு, நம்ம இது பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. ராஜா கோவம் வருது, நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, போங்க, நான் சொன்னது செய்யுங்க அப்படின்னு கோவத்தில் ராஜா சொல்கிறாரு. உடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாரு, இவங்கெல்லாம் சேவங்கள்லாம் அதாவது கிருஷ்ணாகர்கிட்ட போய் அந்த தண்டனை விபரத்தை சொன்னோடனே கிருஷ்ணாகர் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் தண்டனையை ஏற்றுக்கிறார். உடனே இவரை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அதாவது தங்கப்பலகை, அதை சௌகின்னுவாங்க, அந்த மரப்பலகை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே கிருஷ்ணாகரை நிறுத்தி 2 கை 2 காலை வெட்டிடுறாங்க. வெட்டின உடனே இவரை மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுற அந்த இடத்துல.
அப்போது மச்சிந்திரநாத்தும் கோரக்ஷநாத்தும் அந்த வழியாக போகிறாங்க. இந்த விவரம் தெரியுது. கோரக்ஷநாத்தர் போய் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு வந்து தன் குரு மச்சிந்திரநாத்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. மச்சிந்திரநாத்தும் என்ன பண்ணுறாரு, மக்கள்கிட்ட இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தன்னோட ஞானதிஷ்டியில் என்ன தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஓ, இப்படிலாம் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சௌகி, அதாவது இந்த மரப்பலகை அதில் கட்டி வச்சு இவரை பண்ண தொட்டு இவரை வந்து நம்ம சௌரங்கி நாத் அப்படின்னு நம்ம கூப்பிடலாம் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு மச்சிந்திரநாத் சொல்கிறாரு. இவருக்கு நம்ம வந்து நாத் தீட்சையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மச்சிந்திரநாத். உடனே என்ன பண்ணுறாரு, மச்சிந்திரநாத்தும் கோரக்ஷநாத்தும் சசாங்க ராஜாவை பார்க்கறதுக்கு அரண்மனைக்கு போகிறாங்க. அங்கே வந்து ராஜாவை பார்க்க போகிறாங்க. அங்கே ராஜா வந்து, ஆஹா, விஷ்ணுவும் சிவனும் எழுந்தருளி இருக்காங்க போல காட்சி தெரியுது, வாங்க துறவிகளே வாங்க, உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜா. அதுக்கு மச்சிந்திரநாத் சொல்கிறாரு, உன் புதல்வனை என்ன ஏதுன்னு விசாரிக்காமையே நீ தண்டனை கொடுத்துட்ட, இது மாபெரும் தப்பு. இருந்த போதிலும் எனக்கு வந்து உன் புதல்வனை எனக்கு கொடு அப்படின்னு மச்சிந்திரநாத் கேட்குறாரு. அதுக்கு ராஜா, சசாங்க ராஜா சிரிக்கிறாரு. ஆஹா, அவனை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவனோ கையும் கிடையாது காலும் கிடையாது, தூக்கிட்டு நீங்கள் தான் திரியணும், அது உங்களுக்கு வந்து சும்மா தான், அதெல்லாம் அவனை விட்டுடுங்க அப்படின்றார். அதுக்கு மச்சிந்திரநாத் கோபமாக சொல்கிறாரு, இது வந்து உனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், புரியுதா? உன்னோட புதல்வனை எனக்கு கொடு அப்படின்னு. சரி, எடுத்து கொண்டு போங்க அப்படின்னு இவர் பலகையில் வச்சு அவரை கோரக்ஷநாத்தும் மச்சிந்திரநாத்தும் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு 3 நாளாக இவருக்கு வந்து அந்த இடத்துலலாம் மருந்து வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சௌரங்கிநாத்துக்கு குணம் ஆகிட்டே வருது. அப்போ நீங்களாம் யோசிக்கலாம் பக்தர்களே, அதாவது நவநாதர்கள் இவங்களாம் வந்து மந்திரங்கள் சொன்னாவே உயிர் பிழைப்பாங்க எல்லாருமே. அப்படி இருக்கச்சே இவருக்கு வந்து கை கால் வர வச்சுருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா கோரக்ஷநாத் வந்து ஒரு பொம்மையை பிடிச்சி விளையாடும் போது தன்னோட சஞ்சீவி மந்திரத்தால் கைனிநாத்தையே உயிர்ப்பிச்சார். பொம்மைக்கு உயிர் கொடுத்து கைனிநாத்தை அதுலேருந்து வந்தார். ஆனால் இந்த சௌரங்கி நாத்துக்கு என்னன்னா, இந்த வடிவத்திலேயே இருந்தால் நிறைய சாதிக்க வேண்டியது இருந்தது, இந்த நிலையிலேயே நிறைய சாதிக்க வேண்டியது இருந்தது. அதனால் இவரை வந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சௌரங்கிநாத்தை கூப்பிட்டு 3 பேரும் கோரக்ஷநாத், மச்சிந்திரநாத்தும் சௌரங்கிநாத்தும் பத்ரிநாத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு குகை இருக்குது. அதுக்குள்ளே சௌரங்கிநாத்தை ஒரு கல்லுக்கு பின்னாடி உட்கார வச்சிடுறாங்க. அப்போது அதுக்கு தலைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை தெரியுது. அதை கல்லை வச்சு அடைக்கிறாங்க. அப்போது கோரக்ஷநாத் சொல்கிறாரு, சௌரங்கி, உன் பார்வை மேலே நோக்கியே இருக்கணும், சற்று உங்களோட பார்வை கீழே குனிஞ்சாலோ பார்வை கீழே போனாலோ அந்த கல் உன் மேலே விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறார். அது மச்சிந்திரநாத்தும் என்ன பண்ணுறாரு, சில மந்திரங்கள்லாம் அவருக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. இதை நீ சதா காலம் சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு பழங்களையும் சௌரங்கிநாத்துக்கு கொடுக்குறாங்க. ஆனால் சௌரங்கிநாத்தால் குனிஞ்சு பழத்தை சாப்பிடவும் முடியல. அப்போது தேவி சாமுண்டையா அந்த அம்மாவை கூப்பிட்டு தினைக்கும் பழங்கள் வந்து சௌரங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேவிக்கிட்ட சொல்லிட்டு இவங்க கிளம்பி கிருண்ணார் போகிறாங்க தத்தரை பார்க்குறதுக்கு. இந்த கதைகள் மூலம் நம்மளுக்கு கிடைத்த கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் போன அத்தியாயத்தில் ஒரு சில கருத்துக்கு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த கிருஷ்ணாகர் வந்து தான் செய்யாத தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடச்சிதே அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த சேவர்களை வந்து தண்டனை விஷயத்த சொல்லும் போது கூட இவர் வந்து நான் இந்த தவறை செய்யலை அப்படின்னு இவர் வந்து எதையுமே சொல்லலை. சரி, அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் கோரக்ஷநாத்தையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது, மச்சிந்திரநாத்தையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதன் மூலிமா இவருக்கு வந்து நாத்து இதுலேயே சம்பிரதாயத்திலே நாத்து பந்தத்திலே சேர்ந்துடுறாரு. இவருக்கு சௌரங்கி நாத்துன்ற பட்டமும் கிடைக்கிது. எவ்வளோதான் நம்ம வந்து நல்ல விஷயங்களை யோசித்தாலும், நல்ல விஷயங்களே நம்ம நடந்துக்கிட்டாலும், நம்மளுக்கு வந்து குருவானவர் வந்து நம்ம வழி நடத்துகிறாலே நம்மளுக்கு
நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குன்ற ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இது. சௌரங்கிநாத்தோட விஷயங்கள் இந்த கதைகள் மூலிமா நம்மளுக்கு உள்ள கிடைச்ச கருத்து. அதனால் பக்தர்களே, நம்ம எப்பவுமே சிந்திக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே இருக்கட்டும். நம்ம எப்போவுமே நல்லதே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யார் எதை நம்மளுக்கு கெடுதல் செஞ்சாலும் அவங்களே நம்ம எப்போவுமே என்ன சொல்லணும், நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஞானேஸ்வர் கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஞானேஸ்வர் தன்னோட அண்ணன் நிவர்த்திநாத்துக்கும் தன்னோட தம்பி சோப்பன் தேவருக்கும் முக்தாபாய்க்கும் தன்னோட தங்கச்சி முக்தாபாய்க்கும் பிச்சை எடுக்க போவார். ஆனால் அவர் ஞானேஸ்வருக்கு பிச்சை போடாமல் அவரை கேலியாக பேசுவாங்க. பல சொற்களால் அவரை நிந்திப்பாங்க. அவர் இருந்த போலேயும் என்ன பண்ணுவார்னா, ஜெய் பாண்டுரங்கா அப்படின்னு அவங்கள கையெடுத்து கும்பிட்டு அந்த இடத்துலேருந்து நவுந்துருவார். அதுபோல் நம்மளும் யார் எது நம்மளை சொன்னாலும், யார் நம்ம தண்டித்தாலும் நம்ம அந்த இடத்த விட்டு பதில் பேசாமல் நம்ம அந்த இடத்த விட்டு நவுந்தாலே நம்மளுக்கு எப்போவுமே நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓம் நமோ ஆதேஷ் ஆதேஷ் அலக் நிரஞ்சன்.